ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழும் வாழ்விலே நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? ஒருவேளை பேதுருவை போல உலகை பார்த்து நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாய் போகிறோமா? அல்லது ஆண்டவருக்கே அறிவுரை சொல்லி நாம் நம்மில் பிசாசை வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நம்மை மாற்றிக்கொள்கிறோமா? அல்லது அந்த இரு சீடர்களை போல மேலானதை விரும்பி ஆண்டவர் கூறுவது போல நீங்கள் பணிவிடைக்காரராக மாற வேண்டும் என்ற ஒரு வழிநடத்துதலுக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுகிறோமா? சிந்திக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்தவ மக்களாக ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டுமானால் விசுவாசத்தோடு செயல்படுவோம். ஆண்டவர் சொல்லை மாத்திரம் கேட்பவர்களாக, கேள்வி கேட்காமல் அதற்கு கீழ்ப்படிப்பவர்களாக செயல்படுவோம். மாத்திரமல்ல, நாம் கேட்டபடி மேலானவைகள் அல்ல, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒரு இடம் வேண்டும், உம்முடைய பாத படியிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கும் மக்களாக நாம் காணப்படும் பொழுது அதையே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். நம் ஒவ்வொருவரையும் ஒரு மேலான நோக்கத்தோடு ஒரு அழைத்திருக்கிறார். அவருக்கென்று இந்த உலகத்திலே சாட்சிபுர மக்களாக அவருடைய மகத்துவமான மேலான அந்த போதனைகளை நாம் கைக்கொள்ளும் மக்களாக இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த மேலான சாட்சியின் வாழ்வை நமக்கு அளித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். அன்பின் பரமபிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த பாதத்திலே வழிகிறோம். சூழ்நிலை எதுவானாலும் எப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க விசுவாசத்தை தாரும். எவ்விதமான நேரங்களிலும் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்னாக செல்லாமல், உமக்கு ஆலோசனைக்காரராக செயல்படாமல், உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை எங்களுக்கு கிருபையாய் தந்தருளும். எக்காலத்திலும் நாங்கள் முதன்மையான மக்களாக இந்த உலகத்திலே வாழ விரும்பாமல் எல்லாருக்கும் பணிவிடை செய்யத்தக்கதாக உம்மை போல் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி, முற்றிலுமாக தாழ்த்தி உம்மை உயர்த்த எங்கள் வாழ்வை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதமணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.